ரம்யா பண்ண போற காரியத்தினால சரவணன் ரம்யாவை முதலிரவு அதுவுமா வீட்டை விட்டே அடிச்சு துரத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அட ஆமாங்க, சரவணன் ரம்யாவை பலார்னு அரைஞ்சி வீட்டை விட்டே அடிச்சு துரத்திடுறாரு. அப்படி ரம்யா என்னதான் பண்ணாங்க, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணன் ரொம்பவே சந்தோஷமாகவும் பல கனவுகளோட இருக்காரு. எப்படியாச்சும் இன்னைக்கு நம்ம ரொம்பவே புது வாழ்க்கையை தொடங்க போறோம். ஏன்னா ரம்யா இருந்துகிட்டும், ரம்யா சரவணன் கூட வாழ போறது இல்லை அப்படின்னா அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு அந்த ரூம் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரவணன் முன்னாடியே சரி இவங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் இருக்க போறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் எப்போ இல்லை எனக்கு அந்த ரூம் தான் வேணும், எங்கள் வம்சமும் அங்கே தான் வளரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவணன் ஆசையை வளர்த்துக்கிட்டாரு. ஆகா மேடத்துக்கும் விருப்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இப்போது முதலிரவு கொண்டாடுறதுக்காக ரூம்குள்ளே போகிறாங்க. போனதுமே ரொம்பவே சந்தோஷத்தில் உட்காந்துட்ருக்காரு. உட்காந்ததுமே சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தில் இருந்துகிட்ருக்காரு. ரம்யா வெறுப்போட பால் சம்பை எடுத்துகிட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கு ஆண்டி இதெல்லாம் வேணாம் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைம்மா நீ இதை எடுத்துகிட்டு தான் போயாகணும்னு சொல்லும்போது வெறுப்போட வாங்கிட்டு போகிறாங்க. உள்ளே போனதுமே சரவணன் வெக்கப்பட்டு உட்காந்துருக்கவும் ரம்யாவுக்கு ஒன்றுமே புரியல. வேணாத்துக்கு வெக்கப்பட்டுட்ருக்கான், நம்ம தான் முன்னாடியே சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கு. அப்போ தான் சரவணன் சொல்கிறாங்க, மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்ல, எதுக்கு சரவணன் சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்கே என் கூட வாழவே மாட்டீங்களோன்னு நினச்சேன், ஆனால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது இந்த ரம்யா இருந்துக்கிட்டு அமைதியாகவே இருக்கிறா. அப்புறம் சரவணன் கிட்ட நெருங்கி டச் பண்ணலான்னு போகும்போது ரம்யாவுக்கு கோவம் இங்கே பாருங்கள் சரவணன், உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, இன்னொரு வாட்டி என் பக்கத்தில் நெருங்கணும், என்னை தொடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லவுமே ரொம்பவே பயந்து போயிடுறாரு சரவணன். என்ன மேடம் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, வேற எப்படி சரவணன் பேச சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணுற காரியத்துக்கு வேற எப்படி பேச முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, மேடம் நீங்கள் தானே மேடம் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஒத்துக்கிட்டேனா நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நீங்கள் ஒத்துக்கிட்டதுனால தானே இன்றைக்கி இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, முட்டாள்தனமாக பேசாதீங்க, உங்களோட அறிவு ஏன் இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, மேடம் நீங்கள் சொன்னதுனால தானே மேடம் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி, நீங்கள் தானே இந்த ரூம் வேணும்னு கேட்டீங்க, கேட்டேன் அது பழி வாங்கிறதுக்காக கேட்டேன், மித்தபடி உங்கள் கூட வாழணும்லாம் நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லுவோமே ரொம்பவே பல்ப் ஆகிடுது. அவங்களுக்கு என்ன சொல்கிறது போகிறதுன்னு எதுவுமே தெரியல. அப்போ தான் இவ இருந்துக்கிட்டு என்ன முடிவு பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நான் உங்கள் கூட சேர போகிறதும் கிடையாது, உங்கள் கூட வாழ போகிறதும் கிடையாது. எனக்கு கார்த்திக் மனசில் நினச்ச இடத்துல வேறு யாரையுமே நான் நினைக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லவும், தாலி கட்டின புருஷங்கிட்ட போயிட்டு தான் தம்பியை பற்றி பேசினா யாருக்கு தாங்க பிடிக்கும். உடனே கோவம் வந்துச்சுங்க சரவணனுக்கு. என்ன நீங்கள் இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ கேவலமானவங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் உங்கள் கழுத்தில் தாலியை கட்டியிருக்க மாட்டேன். சரி மனசு மாறிடுவீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் மனசே மாறாமலே இப்படியே இருந்தால் எப்படி மேடம் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாருங்கள் சரவணன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கெலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லவுமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னடா இது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லவும் ரொம்ப ஃபீலிங்காக, சரவணன் நீங்கள் பாருங்கள் மேடம், சரி நீங்கள் சொன்னீங்க டீலுக்கெலாம் ஒத்துக்கிட்டேன் தான், ஆனால் இப்போ வேறு வழி இல்லை, நீங்கள் என் கூட வாழுங்க மேடம்னு சொல்லவும், எதை வச்சு வாழ சொல்கிறீங்க, என்னாலலாம் உங்கள் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம், நீங்கள் இல்லாத இடத்துல என்னால் இருக்க முடியாது, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு சரவணன், நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எனக்கு உங்களை பிடிக்காது, நான் உங்கள் கூட வாழ போகிறதும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மீண்டும் மீண்டும் அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது முழுக்க உங்கள் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் ரொம்பவே டோட்டலாக ஃப்ளாப் ஆயிடுறாங்க. என்னடா நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரியாமல் இப்போ என்ன பண்ணுறது, அப்போ உங்கள் வாழ்க்கையும் வீணாக போகணும், என் வாழ்க்கையும் வீணாக போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்க,
வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, என் கூட சேர்ந்து வாழுங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சேச்சே அதெல்லாம் முடியாது சரவணன், முட்டாள்தனமாக வந்து கூட சேர்ந்து வாழுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சரவணனுக்கும் வந்து, நானும் படித்து சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன புரிஞ்சுக்காமல் இதேமாரி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உங்களுக்கு பிடிக்கலனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இப்படி தான் இருக்க போகிறேன், உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது இப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில. அடின்னு அடித்து, நீங்கள் இப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு தேவை கிடையாது, உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே டோட்டலாக குழம்பி போயிடுறாங்க. என்ன நடக்குது, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சுத்தமாக புரியல, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் திகச்சு போயிருக்காங்க. அப்போ தான் நம்ம சரவணன் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே அவங்க கூட நான் வாழ போகிறது கிடையாது, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லி முடிக்கிறாங்க. ரொம்ப வந்து ஃபீலும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, என்னடா இது இப்படி நடந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வெளியே வந்து, நான் இவ கூட வாழ போகிறதில்ல, இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நான் வந்து வாழ போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, அப்போ தான் வந்து நிம்மதியாக இருக்குது. ஆனால் இந்த நிம்மதி வந்து ஒரிஜினல் நிம்மதி இல்லை. ஏன்னா ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டோன்னா கட்டினது தான், அதுக்கப்புறம் என்னங்க பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. அதனாலே வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை நம்ம வந்து விட்டு வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெளிவாக தெரிய வருது. ஏதாவது ஒன்று நம்ம தான் வந்து பண்ணியே ஆகணும், கண்டிப்பாக இப்படி விட்டு வைக்கிறது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரிய வருது. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி சமாளிக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் இப்போ எதுவுமே சமாளிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டதுனால எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.